Hi, good evening to everyone. Welcome to Investment Achievement. Okay, இன்னைக்கு FISDA's activity என்னன்னு பார்த்தீங்கன்னா FIS வந்து ஒரு 4680 கோடிக்கு விற்று லாபத்தை எடுத்திருக்கிறாங்க அப்படின்றதா சொல்லலாம். அண்ட் தென் டிஐஎஸ் வந்து அதை பை பண்ணி ஸ்டேபிளைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஒரு சொல்கிறக்கூடிய விஷயம்னா FIS விற்கிறாங்க, விற்றுட்டு வந்து வேறு இடத்துலையும் வாங்குறாங்க. இங்கே விற்பனை வந்து பண்ணியிருக்கிறது வந்து 18,526 கோடிக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் வந்து 13,846 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிஐஎஸும் அவங்களுக்கு சலிச்சவங்க இல்லை, கிராஸ் சேல்ஸ் அதாவது 9,224 கோடி வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க, 13,720 கோடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நிகர பர்ச்சேஸாளர் எக்ஸ்ட்ராவாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது இவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து கேஷை கன்வெர்ட் பண்ணி சேஃபர் ஜோனில் உட்காடுறாங்க. எஃப்ஐஎஸ் வந்து மார்க்கெட்டை கொஞ்சம் இறக்கிறதுக்கு பார்க்குறாங்க, நல்ல என்ன சொல்கிறது ஏறினவனை கொஞ்சம் இறக்க விட்டு வாங்கிறதுக்கு பார்க்குறாங்க. இப்போ நம்மளுடைய கைண்ட்லி அட்வைஸ் அதை தான் சொல்லுவோம், எப்பயும் சொல்லிகிட்டு இருக்கிறேன், லார்ஜ் கேப் பக்கம் திருப்புங்க. இந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் அவுட் ஆஃப் பாக்ஸ் ஸ்டாக் செலெக்ஷன் அப்படின்றது இந்த மொமெண்டம் ஸ்டாக் பிலோ என்ன சொல்கிறது குட்டி குட்டியான மார்க்கெட் கேப் ஒரு 1000 கோடி 2000 கோடி அது மாதிரி இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் இருந்தாலும் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெளியே வாங்க. நம்ம சொல்லி எவ்வளவோ பர்ஃபார்ம் பண்ணிச்சு, லாபத்தை எடுத்து கேஷை கன்வெர்ட் பண்ணுங்கள் அப்படின்றதான் சொல்லலாம். அண்ட் தென் வந்து இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், அதானி ஹிண்டன்பர்குடைய நியூஸஸ் வந்து சும்மா கிளின்னு கிழிச்சிக்கிட்டு இருந்தாங்க 2 நாளாக. இன்றைக்கி வந்து என்ன ஆச்சு, அதானி ஸ்டாக்ஸ் வந்து அதில் பெரிய இம்பேக்ட் கொடுத்துச்சா? ஒன்றுமே கொடுக்கல. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு மார்க்கெட்டுக்கு ஏற்கனவே ஒரு பழக்கமான ஒரு விஷயம் வந்து அது வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணாது. புதுசாக ஏதோ ஒன்றுமே தெரியாதமா ஒரு புதுவிதமான ஒரு நியூஸஸ் வருது, மார்க்கெட்டுக்கு தெரியாத விஷயம் வருதுன்னா தான் அது இம்பேக்ட் ஆகும். இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம்? கொரோனா டயத்தில் பார்க்கலாம், கொரோனா வந்து லாக்டவுன் போடும்போது வேர்ல்டு எக்கனாமியே லாக்டு ஆகும்போது சரியான ஃபால் ஆச்சு. அதுக்கப்புறம் வேவ் 1 வேவ் 2 வேவ் 3 அதுக்கெலாம் ரெஸ்பெக்ட் பண்ணல. அதே மாதிரி தான் அதானி நியூஸஸ் வந்து ஃபஸ்ட்டு வரும்போது ஹிண்டன்பர்க்கு கொடுக்கும்போது நல்லா அடி கிளின்னு கிழிச்சாங்க அவங்களுடைய ஸ்டாக்ஸை. இன்றைக்கி பெருசாக எந்த ஒரு ஸ்டாக்கும் ஃபாலோ ஆகலை. இதில் நம்ம எந்த ஸ்டாக்கையும் நம்ம ரெக்கமெண்ட் கொடுக்கல. ஆனால் ஒரு ஸ்டாக் அதானி வில்மர் மட்டும் நம்ம ரொம்ப நாளாக முன்னாடியே சொன்னோம், இப்பயும் அது ஒன்றையும் பெரிய மொமெண்டம் கொடுக்கல. அதில் இப்பயும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது இதில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்ட்டு தெரிஞ்சு, அந்த பூதம் இருக்குது, அந்த புதருக்குள்ளார போனால் பாம்பு இருக்குது, பாம்பு கொத்தம் அப்படின்ட்டு தெரிஞ்சு, புதரில் பாம்பு இருந்தால் என்ன, பூரா இருந்தால் என்ன, நான் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயார், என்கிட்ட மருந்து இருக்குது, அதாவது என்கிட்ட ரிசர்ச் அண்ட் சர்ப்ளஸாக கேஷ் இருக்குது, நான் வந்து பெரிய டார்கெட் பண்ணுறேன், ஒரு கார்னர் பண்ணுறேன் ஆப்ரேட்டிங் ஸ்டாக்கில் அப்படின்ற மாதிரி, ஆப்ரேட்டிங் ஸ்டாக்குன்ட்டு சொல்ல வரல, ஆப்ரேட் பண்ணி தூக்கிட்டு போகிற மாதிரி அட்டி வெளுத்துக்கிட்டு போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாக் தான் அதானி வில்மர். அதையும் நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். அதை வந்து அப்படியே டீட்டெயில்டாக ஏற்கனவே சொல்லிட்டோம், அந்த வீடியோஸ் இருக்குது, அதை போய் பாருங்கள். இல்லை இதில் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம். என்ன சொல்லலாம், மார்க்கெட் வந்து ஒரு 400 ஒரு என்ன சொல்கிறது 381 ஐபிஓவில் லான்ச் ஆகி அப்படியே மார்க்கெட்டை அடித்து தூள் கலப்புனாங்க. 755% ஆஃப் ரிட்டர்ன்ஸ். ஐபிஓவில் அலர்ட் ஆனவங்களுக்குலாம் 200 லிஸ்டடான ஸ்டாக்கு கிட்டத்தட்ட ஒரு 4x 400 மடங்கு லாபத்தை கொடுத்துட்டு அங்கேருந்து வந்து பெரிய ஒரு கரெக்ஷன். நம்ம இந்த ஜோன்லலாம் அக்குமுலேட் பண்ணலாங்க. அதானி வில்மர் வந்து ரொம்ப இடத்துலேயே அந்த அதானி குரூப்ஸ்லேயே இவன் தான் ரொம்ப அடி மட்டத்தில் இருக்கிறான் அப்படின்ட்டு சொல்லியிருப்போம். இந்த 320 340 இந்த ரேஞ்சில் அங்கேருந்து ஸ்டில் சைட்வேஸ் தான். இப்பயும் இது வந்து சைட்வேஸ் தான். ஒரு ரிஸ்க் டேக்கர். இங்கே வந்து ஒரு புதருக்குள்ளார பாம்பு இருக்குது, ஆனால் கடிச்சா என்கிட்ட மருந்து இருக்குது, ரிசர்ச் அண்ட் சர்ப்ளஸாக அதிகமான பணம் வச்சுருக்கிறேன், நான் ஒரு 10,000 20,000 ரிஸ்க் எடுக்கிறேன். ரிஸ்க் டேக்கர்ஸ் இதில் தாராளமாக கான்ட்ரிபியூட் பண்ணலாம். என்ன சொல்லலாம், ப்ரீவியஸ் ஆல் டைம் ஆகி போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படின்றது தான். இவங்க எப்படி இறக்குவாங்க எப்படி ஏற்றுவாங்கன்றது தெரியும். இது மாதிரி இந்த லோவில் வாங்கிட்டு நம்ம சீட் பெல்ட்டை போட்டு உக்காந்துக்கிட்டோன்னா டாப்பில் போகும்போது ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே வரலாம். ஓகே, அண்ட் தென் வந்து இன்றைக்கி என்னுடைய போர்ட்ஃபோலியோ ஒரு ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ பண்ணி சொல்லலாம், எல்லாருக்குமே ஒரு எஜுகேஷனாக இருக்கும் அப்படின்றது தான். நான் மோஸ்ட் ஆஃப் ஆல் 54% வந்து லார்ஜ் கேப்பில் திருப்பிட்டேன் என்னுடைய இது. அண்ட் தென் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்லேயும் இதுலேயும் லாபக்குட்டிகள், என்ன சொல்கிறது அந்த லாபக்குட்டிகள்ன்றத நம்ம ஒன்று சொல்லியிருப்போம். இதில் வந்து இந்த வருஷத்தில் வந்து நம்ம என்னென்ன லாபம் எடுத்தோம், டேட்டா பேட்டர்ன்ஸ் ஒரு பெரிய தொகையை போட்டோம், அதில் ஒரு 13,000 லாபம் வந்தது. அந்த லாபக்குட்டிகள், இந்த லாபக்குட்டிகள்லாம் மட்டும் எனக்கு வந்து 1,02,000 ப்ராஃபிட் அப்படின்றதுல நின்றுக்கிட்டு இருக்குது. இது எல்லாமே 1 2 3 4 5 6 ஸ்டாக்குமே லாபக்குட்டிகள் தான். HFCL நம்ம 70
76 rupeesல சொன்னோம். ஆல்மோஸ்ட் வந்து நான் ஒரு 1000 ஸ்டாக் வாங்கி ப்ராஃபிட்டை ஒரு 110 120 வரும்போது புக் பண்ணேன், ஒரு ஸ்விங் ஆகி வரும்போது. இது ஒரு கரெக்ஷன் வருவங்க அந்த 76 மீண்டும் வந்து அந்த 76க்கு வரும்போது பை பண்ணுங்கன்னு அந்த இடத்துல பை பண்ணவங்களுக்கு ஆல்மோஸ்ட் இப்பயும் வந்து ஒரு 83%, அதாவது ஒரு 90ல் வரும்னு அங்கே வாங்கியிருந்தா கூட ஒரு 50% ஆஃப் ரிட்டர்ன்ஸில் இருக்கும். இது நெக்ஸ்ட் மல்டி பேஜர் அப்படின்னும் இந்த ரட்டன் இந்தியா என்டர்பிரைசஸ் இது கூட இப்போ கூட ஒன்றும் பெரிய பெர்ஃபார்ம் பண்ணல. ஒரு என்ட்ரி போகிறவங்க இதுவும் நம்ம லாபத்தை புக் பண்ணிவிட்டு விட்டு வந்து இருக்கிற ஸ்டாக்ஸ் தான். ஒரு 60 ரூபாய்க்கு வந்து ஒரு பாட்டம் அவுட், இல்லை இந்த 70 ருபீஸ் வந்து ஒரு பாட்டம் அவுட், 80 ருபீஸ் 70லேருந்து ஒரு 10 ரூபா தான் ஏறி இருக்குது. இங்கேயும் ஒரு என்ட்ரியை போட்டு ஒரு ரிஸ்க் டேக்கர், இதெல்லாம் வந்து ரிஸ்கியான ஸ்டாக் என்ன சொல்கிறது, ரட்டன் இந்தியா என்டர்பிரைசஸும் ஹெச்எஃப்சிஎல்லும் ரட்டன் பவரும் இது மூணுமே அன்குவாலிட்டி ஸ்டாக் அப்படின்றது தான் சொல்லலாம். அதெல்லாம் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு லாபக்குட்டியை மட்டும் தான் விட்டு வச்சுருக்கிறோம். ரட்டன் இந்தியா இது இப்பயும் புல்லிஷ் மொமெண்டத்தில் தான் இருக்குது. ஒரு என்ட்ரி போட்டு பெரிய டார்கெட் கார்னர் பண்ணுறவங்க 100% ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறேன் இந்த ஸ்டாக்லலாம் நான். பட் வந்து ரிஸ்க்குன்றதை தெரிஞ்ச அமௌண்ட், இது வந்து என்னுடைய கை காசு கிடையாது, மொத்தமே லாபக்குட்டிகள் அப்படின்றது தான் சொல்லலாம். இப்படி ட்ரேட் பண்ணுறவங்க தாராளமாக ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் தென் மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து குவாலிட்டியான ஸ்டாக்கில் தான் மாற்றி வச்சுருக்கிறேன். இதில் வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் வந்து எம்சுமி ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருப்போம். ஆனால் பட் வந்து அன்றைக்கே நான் வந்து ஒரு 50,000 எக்ஸிட் பண்ணிவிட்டு பஜாஜ் ஃபின்சர்வில் திருப்பி வச்சுக்கிட்டேன். ஒரு 1650 இருக்கும்போதே நான் சொன்னேன் இது ஒரு சைட்வேஸில் அரைஞ்சிட்ருக்கு, வாங்குறவங்க வாங்கலான்ட்டு. எனக்கு 1551 ஒரு 100 ரூபாய் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடச்சதுனால இதில் ஒரு 50,000 எக்ஸிட் பண்ணி லார்ஜ் கேப்பில் ஒரு 50,000 திருப்பி விட்டுட்டேன். எப்போவுமே வந்து குவான்டிட்டிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதுங்க, குவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்றது தான் சொல்லலாம். இந்த வருஷத்தில் என்னுடைய P&L என்ன வந்திருக்கு, ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது 1.14 1.26 சார்ஜஸ்லாம் போயிட்டு 1.14 வந்துச்சு. இட்ஸ் குட் அப்படின்றது தான் சொல்லலாம். நம்ம கார்னர் பண்ணுறது 30%, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20% வந்துடுச்சா, 5 ஆமாம் 20% 22% கிட்ட எடுத்தாச்சு. இன்னும் ஒரு 8% பொறுமையாக மூவ் ஆகும். இன்னும் மாதங்கள் இருக்கிறது. அடுத்த ஜனவரி ஒரு காலம் இன்னும் ஒரு 6-7 மாதம் இருக்குது. வந்தால் வரட்டும், வரலன்னா பரவாயில்ல. அடுத்த வருஷத்தில் ப்ராஃபிட்டை வந்து சேர்த்து எடுத்துக்கலாம். சரி, ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து கன்சிஸ்ட்டு ஒவ்வொரு வருஷத்துக்கும் இவ்வளோ நிறைய நண்பர்கள் வந்து மாதத்துக்கு எதிர்பார்க்குறீங்க. அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க, வருஷத்துக்கு 30% எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். இட்ஸ் பியூட்டிஃபுல் ரிட்டர்ன்ஸ் இன் ஸ்டாக் மார்க்கெட். 30%ன்றது பெரிய ரிட்டர்ன்ஸ். ஒரு இயர் ஆன் இயருக்கு உங்களால் 30% குமுலேட் பண்ண முடியும்னா உங்களால் ஈஸியாக ஒரு 5 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு ஒரு 11 வருஷத்துலேயே 1 கோடியை டார்கெட் கார்னர் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் இந்த வருஷத்துக்கு உண்டான ரெவென்யூ நான் இன்கம்மை எடுத்துட்டேன் அப்படின்றது தான் சொல்லலாம். ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் வரும், ஈக்விட்டிஸில் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் வரும். இப்போ இந்த இடத்துல வந்து நிறைய ரெட்டிஷ் வந்திருக்கு, எனக்கு வந்து இது பிடிக்கல அப்படின்றது தான் சொல்லலாம். மொத்தமே இதுக்கப்புறம் க்ரீனில் வரணும் அப்படின்றதுக்கோசரம் என்னுடைய போர்ட்ஃபோலியோவே ரீஷெடியூல் பண்ணிவிட்டு குவாலிட்டியான ஸ்டாக் விழுந்தால் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி தான் வச்சுருக்கிறேன். மொத்தமாக 19 ஸ்டாக் தான். இன்னும் எந்த ஸ்டாக்கும் புதுசாக ஆட் பண்ணுற மாதிரி இல்லை. அப்படி ஆட் பண்ணால் கட்டாயம் சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்டாக்ஸில் வந்து நம்ம எந்த ஸ்டாக்கை பார்க்கலாம், மதர்சன் சுமியை ஒன்று பார்க்கலாம். இந்த ஸ்டாக் இன்றைக்கி வந்து மதர்சன் சுமியை வந்து போய் பார்ப்போம், என்ன லெவல்ஸில் இருக்குது, அந்த ஸ்டாக்கை வாங்கலாமா, ஏன் வாங்கலாம், எதனால் வாங்கலான்ட்டு டீட்டெயில்டாக ஃபண்டமெண்டல்லையும் பார்த்துருவோம், அண்ட் தென் டெக்னிக்கல்ஸ் லெவல்லையும் பார்த்துருவோம். ஓகே, மதர்சன் சுமி வயரிங் மார்க்கெட் கேப் வந்து ஒரு 31,615 கோடியில் இருக்குது. புக் வேல்யூ வந்து ₹3.79 தான் இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் வந்து 71.50 அப்படின்றத சொல்லலாம். ROE ரிட்டர்ன் ஓவர் இயர், டெப்ட் டு ஈக்விட்டின்றது 0.50ன்றது ரொம்பவும் ஒரு குட் சைன் அப்படின்றது தான் சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 61.7% வச்சுட்ருக்காங்க. இண்டஸ்ட்ரி PE 35.8, அந்த ஸ்டாக் PE வந்து 47.6. இது ஒன்றும் பெரிய இண்டஸ்ட்ரி பிக்கும் இதுக்கும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இயர்னிங் பர் ஷேர்ஸ் வந்து 1.50. ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் எதில் போய் பார்ப்போம், அண்ட் தென் வந்து இவங்களா கூட வந்து பர்ஸ் கம்பெனி அப்படின்றத போய் பார்ப்போம். மதர்சன் வயரிங் கூட என்னென்ன இருக்குன்னா, சம்மர்தனா தான் வேறு மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிடுச்சுங்க. நம்ம 110 அந்த ரேஞ்சில் சொன்னோம், 118 தான் சொன்னோம். ஆல்மோஸ்ட் ஒரு 60 to 70% கொடுத்துச்சு. மதர்சன் சுமியும் மதர்சன் சம்மர்தனாவும் ஒன்றா இருந்து டீமர்ஜ் பண்ண கம்பெனி தான் இது. இதில் வந்து சோனா, BLW அண்ட் தென் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், யூனோமிண்டா, நம்ம யூனோமிண்டாவை எடுத்துப்போமே, போஷ் எடுத்துப்போமே, ஆல்மோஸ்ட் ஒரு 93,345 கோடியில் மார்க்கெட் கேப்பில் இருக்கிற நிறுவனம் வந்து ஒரு 31,000 கோடிக்கு 31,000 CMPயில் ட்ரேட் ஆகுது. இந்த ஸ்டாக் வந்து ரொம்பவும் கம்மியாக தான் ட்ரேட் ஆகுது. பட் வந்து இவங்களுடைய லிக்விடிட்டின்றது அதிகமாக இருக்கும், இவங்களுடைய லிக்விடிட்டின்றது கம்மியாக இருக்கும். இப்போது
பர்ஸில் இருக்கிற நிறுவனத்தை பார்த்துட்டும் சேல்ஸ் வந்து கன்சிஸ்டாக இருக்கா, அவங்க வருஷமாக அந்த சேல்ஸை வந்து கன்சிஸ்டாக கொடுத்துட்ருக்குறாங்க, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வருதா, ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் என்ன இருக்குது, நெட் ப்ராஃபிட் என்ன டேக்ஸ் இருக்குது, ஒவ்வொரு வருஷத்துக்கும் அந்த என்ன சொல்கிறது நெட் ப்ராஃபிட்ன்றது கிராஜுவலாக ரைஸ் ஆகுதா, இதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும். சும்மா கண்மூடித்தனமாக எந்த ஒரு ஸ்டாக்லேயும் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. அப்போது குவார்ட்டர்ன்றதை விட ஒரு இயர் ஆன் இயருக்கு நம்ம கம்பேரிசன் பண்ணோம். ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் வந்து ஒரு மேலே போகும், ஸ்லிப் ஆகும். அப்போ வந்து வருஷத்துக்கு அந்த நிறுவனம் வந்து கன்சிஸ்ட் ரிட்டர்ன்ஸ் மேக் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 டிமெர்ஜ் ஆகி வந்ததுலேருந்து 396 கோடியிலேருந்து கிராஜுவலாக அந்த நிறுவனம் வந்து கன்சிஸ்ட் வந்து ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. தெரியுதுங்களா? 396 கோடி, இந்த இடத்துல 411, இந்த இடத்துல 487, இந்த இடத்துல 638, அடுத்தது டிடிஎம்மில் வந்து 664. அப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது, நிறுவனம் நல்லபடியாக இயங்குது, லாபம் எடுத்துக்கொண்டு இருக்குது அப்படின்றது தான் சொல்லலாம். இபிஎஸ் இயர்னிங் பர் ஷேர் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ரைஸ் ஆகுது. இது வந்து ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக். நான் இன்றைக்கி நாளைக்குன்றது வாங்கல, ஆஃப்டர் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு, ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு பிளான் பண்ணுற மாதிரி தான் கான்செப்டில் வாங்கி வச்சுருக்கேன். வாங்கி வச்சுட்டு சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது தான். கொடுக்குற இப்போ கூட ஒரு 80 பைசா டிவைடண்ட் வேறு போகிறான், இன்னும் என்ன நம்மளுக்கு குறை இருக்குது அப்படின்றது தான் சொல்லலாம். பேலன்ஸ் ஷீட்டில் வந்து என்ன சொல்கிறது, டோட்டல் லயபிலிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி டோட்டல் அசட்டும் இருக்குது அப்படின்றது தான் சொல்லலாம். கேஷ் ஃப்ளோ, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ, ஆனால் இங்கே வந்து 8 கோடி இருந்தது, இங்கே 256 கோடி, இங்கே -257 கோடி, இங்கே 131 கோடி நெட் கேஷ் ஃப்ளோவும் இருக்குது. ஒரு வளர்ச்சிக்குண்டான பாதையில் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அது அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் சொல்லலாம். இன்வெஸ்டருடைய லெவல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் ஒரு 61% வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து கன்சிஸ்டாக ஹோல்ட் பண்ணுறாங்க. எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் வந்து 14%லேருந்து குறைச்சிட்டு மறுபடியும் வந்து 10% மேலேயே சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. டிஐஎஸ் கிட்ட வந்து 13%லேருந்து ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 16% இருக்குது. பப்ளிக் கிட்ட ஒரு 9.60%லேருந்து 11.26. அப்போ வந்து எஃப்ஐஎஸ் டிஐஎஸ்க்கு கான்ட்ரிபியூட்டுக்கு டிஐஎஸ்க்கும் பப்ளிக்குக்கும் நிகரமாக ஒரு என்ன சொல்கிறது கிராஜுவலாக தான் இருக்கிறாங்க. இப்போ நிறைய வந்து ஒரு சில ஸ்டாக்கில் வந்து எஃப்ஐஎஸே இருக்காது, டிஐஎஸே இருக்காது, ஆனால் பப்ளிக்குடைய ஹோல்டிங்ஸ் அதிகமாக இருக்கும். ப்ரொமோட்டர்ஸோடைய ஹோல்டிங் வந்து 30%, 40% இருக்கும். பப்ளிக்குடைய ஹோல்டிங் வந்து 60%, 70%. அது மாதிரி நிறுவனத்திலலாம் வந்து நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றதை பற்றியே யோசிக்கவே கூடாது அப்படின்றது தான் சொல்லலாம். மதர்சன் சும்மி ஒயரிங்கில் இவன் ஒரு கில்லாடி. என்ன சொல்கிறது, 2 வீலருக்கு வர ஆட்டோ காம்பனன்ட்ஸ், நம்மளுடைய 2 வீலரில் வர நிறைய வண்டிங்களுக்கு வந்து ஒயரிங் கிட் இவன் தான் பண்ணுவாங்க. காருக்கு கொண்டா அதிகமான கான்ட்ரிபியூட்டிவ் இவங்க பண்ணுவாங்க. இவி செக்டாரில் ஒயரிங் கிட்டுக்கு ஒரு க்ரோத் இருக்குது இந்த ஸ்டாக்குக்கு அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். இது வந்து டெக்னிக்கல்ஸ் லெவலில் எப்படி இருக்குது அதையும் போய் பார்த்துருவோம். மதர்சன் சுமி ஒயரிங் என்ன சொல்கிறது, டீலிஸ்ட் ஆகிட்டு இங்கேருந்து மார்க்கெட் மேலே போச்சு, இங்கேருந்து ஸ்ப்ளிட் ஆகி நல்லா கீழே இறங்குச்சு. இதில் ஒரு ஸ்ப்ளிட் வேறு போட்டான். ஸ்ப்ளிட் ஆகிட்டு இங்கேருந்து மார்க்கெட் வந்து கீப் ஆன் ஒரு ஸ்விங்காய், ஒரு ஸ்விங்லோ, ஒரு ஸ்விங்லோன்னிட்டு போயிட்டுருக்கு. இதில் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு கன்சால்டேஷன் தெரியுதுங்களா, ஒரு க்ளீனாக ஒரு கன்சால்டேஷனாக உடச்சி மார்க்கெட் மேலே போயிட்டு சஸ்டெயின் ஆகிருக்கு. இந்த ஒரு லாங் கன்சால்டேஷன் இந்த இடத்துல ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து ஃபெயில்ட் ஆகி இங்கே வந்து ஒரு ரீடெஸ்ட் ஆகிருக்கு. அப்போது இந்த ரீடெஸ்ட்லேருந்து மார்க்கெட் வந்து டுவர்ட்ஸ் மேலே போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ நம்ம ஒரு ட்ரேடராக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வாங்கிட்டு ஸ்டாப் லாஸை வந்து மெயின்டைன் பண்ணியே ஆகணும். ஸ்டாப் லாஸ் வந்து அரௌண்ட் ஒரு 65 ருபீஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சே ஆகணும். 65க்கு கீழே உடஞ்சதுன்னா மார்க்கெட் வந்து ஃபர்தராக கீழே ஃபாலோ ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நான் இந்த இடத்துல ஒரு 50,000 போட்டுக்கினேன். அடுத்த ஒரு 50,000 வந்து எனக்கு இந்த லோ கிடைக்குமா, ஒரு 46 to 50 இந்த லோ கிடச்சுன்னா கட்டாயம் ஒரு 50,000 போடுவேன். இதை வந்து என்ன சொல்லலாம், மார்க்கெட்ன்றது இப்படி தான் போகும். ஒரு ஐ போச்சுன்னா ஒரு கரெக்ஷன், ஒரு சைட்வேஸ், மறுபடியும் ஒரு ஐ, ஒரு கரெக்ஷன், சைட்வேஸ், இப்படி தான் மூவ் ஆகும். இந்த இடத்துல க்ளீனாக தெரியுதும் பாருங்கள், ஒரு ஐ போயிட்டு ஒரு டவுன், மறுபடியும் ஒரு சைட்வேஸ், மறுபடியும் ஒரு ஐ போயிட்டு ஒரு டவுன், ஒரு மொமெண்டம் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு டுவர்ட்ஸ் ஷிஃப்ட் ஆகி மேலே போகிறதுக்கு அப்படின்றது தான் என்னுடைய அனலைசஸ். ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எந்த ஸ்டாக்லேயுமே ட்ரேடுக்கு போகாதீங்க. இன்னமும் ப்ரீத் பண்ண விட்டால் இவ்வளோ தூரம் ப்ரீத் பண்ண விடலாம், அதுக்கு மேலே ஆகாது அப்படின்றது தான் சொல்லலாம். தெரியுதுங்களா, இந்த இடத்த வந்து மார்க்கெட்
கீப் ஆன் பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் வந்து மறுபடியும் பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட். அப்போது மீண்டும் நம்ம இந்த ஒரு டிப்பில் தான் வாங்குகிறோம், இந்த ஐயில் போய் வாங்கலை, இந்த ஒரு டிப்பில் வாங்குகிறோம். இங்கேருந்து ஒரு ஹண்டிங் மாதிரி கீழே வந்தால் அரௌண்ட் ஒரு 65, இந்த 65க்கு கீழே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடச்சா மார்க்கெட் ஃபால் ஆகும். எவ்வளோ தூரத்துக்குனா ஒரு 46க்கு. எனக்கு வந்து இந்த ஒரு ஃபால் கிடச்சாதான் நான் அடுத்து ஒரு 50,000 போடுவேன். ஒரு 30% நம்ம என்ட்ரி போன இடத்துல இருந்து எனக்கு வந்து ஒரு 35% கரெக்ஷன் ஆச்சுன்னா கட்டாயம் நான் ஒரு அனதர் ஒரு 50,000 போடுவேன். இந்த ஜோனை மார்க்கெட் வந்து கட்டாயம் ரெஸ்பெக்ட் பண்ணும். சொன்ன திங்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ப்ரைஸ் ஆக்ஷனை ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் அப்கமிங் செஷனில் கிளாஸஸில் ஜாயின் பண்ணலாம். எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும் தான் கிளாஸஸ். ஆகஸ்ட் 31 இந்த மாதத்தோடைய கடைசி சனிக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. செப்டம்பர் மந்த்துக்கு உண்டான சீரியஸ். ஓகே, லைவ் வெபினார் தான். நிறைய நண்பர்கள் வந்து கேட்குறீங்க ரெக்கார்டிங் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுவீங்களா? நோ மோர் ரெக்கார்டிங் கிளாஸஸ், லைவ் வெபினார் தான். உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதுதான், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். லேர்ன் அண்ட் தென் earn அப்படின்றதா சொல்லலாம். கிளாஸஸ்க்கு உண்டான ஃபீ 3K. ஈவினிங் 6 PM to 8 PM, டோட்டலி 8 செஷன் எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும் தான் போகும். 1 year சப்போர்ட் ஃப்ரம் மை சைட். மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்படிக்கு உங்கள் நண்பன் பாலாஜி ரஞ்சிதா. பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போடுங்க. நீங்கள் போடக்கூடிய லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் அடுத்த ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன்.